தமிழ் தொடர்பா, அதுலயும் சினிமா தொடர்பா, அதுவும் குறிப்பா நடிகர் திலகம் தொடர்பா இப்படி ஒரு தலைப்பை கொடுக்கணும் அப்படின்னு நானே யோசித்தேன். அதுவும் குறிப்பா இன்னைக்கெல்லாம் எந்த ஒரு இளைஞனா இருந்தாலும் இளைஞியா இருந்தாலும் நம்ம நடை உடை பாவனையிலேருந்து எல்லாமே சினிமாக்காரங்க என்ன செய்கிறாங்களோ அதை ஒட்டி தான் செய்வோம். அதுலேயும் குறிப்பாக என் தம்பி பொண்ணு ஒரு உடை போட்டிருந்துச்சு. இது என்னப்பா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியலை. முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாவாடை தாவணி போடுவாங்க, அப்புறம் நமக்கு தெரிஞ்சு சுடிதார் போடுவாங்க. 50களில் ஒரு சித்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஆண்கள் வேட்டி கட்டுவாங்க, இப்போ பேண்ட்டு போடுறாங்க. ஆனால் என் தம்பி பொண்ணு இது என்னப்பா அப்படின்னு கேட்டேன். பழசு அப்படின்னுச்சு. நான் என்னம்மா பழசுவா? ஓ தெரியல, நீ என்ன புதுசு மாதிரி இருக்கு பழசுன்றியே அப்படின்னு கேட்டேன். இல்லை இதான் பெரியப்பா இது பழசு அப்படின்னுச்சு. எனக்கு பழசா புதுசான்னு தெரியல. ஆனால் அந்த உடைக்கு இங்கிலீஷில் பேர் என்னம்மா? பிளாசோவா? ஆளாளுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. சரி பரவாயில்ல. இப்போ உடையிலேயே தமிழ் கிடையாது. எந்த உடை நம்ம போட்டாலும் அந்த உடையில தமிழ் பெயர் கிடையாது. நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் தமிழ் பெயர் கிடையாது. இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா இப்போ ரொம்ப சுருக்கிட்டோம் சொற்களை. ஆங்கிலத்திலே நம்ம ஆளுக்கு பேச பிடிக்கல, சுருக்கிட்டான். இப்போ ஓஎம்ஜி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக என்ன நினச்சேன்னா, ஒருவேளை ஓஎம்ஜி அப்படின்னா சென்னையில் ஓஎம்ஆர் ரோடு இருக்கு, அது மாதிரி ஏதாவது சாலை போல இருக்கு. இப்போ எம்ஜிஆர்னு குறிப்பாக சுருக்கி பேர் வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி யாராவது ஒருத்தருக்கு ஓஎம்ஜின்னு பேர் வச்சிருப்பாங்களா அப்படின்னா ஓஎம்ஜினா என்னமா? ஓ மை காட். இப்போ எவ்வளவு சுருக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வணக்கம் அப்படின்னு அழகா சொல்லுவோம். இப்போ என்ன சொல்றோம்? ஜியு. எனக்கு தெரியல போ. குட் மார்னிங் தெரியும், கரெக்டாக சொல்றேன்னா. சரி ஜிஎம். இப்போ எப்படி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஆங்கிலத்தை கூட அறகுறையா சுருக்கி அப்படி பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சூனாப்பானான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கோம்ல, எல்லாத்துக்கும் நமக்கு வடிவேல் தான். சூனாப்பானான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கான், சுப்பையா. இன்னும் நீங்க இந்த நகரத்தார் பகுதியில் போனீங்க அப்படிங்கன்னா எங்க மானாக்குணா எங்க அப்படிம்பாங்க, எங்க ஆனாருனா எங்க அப்படிம்பாங்க. ஆனா இதே வேற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா எஸ்ஆர் எங்க, பிகே எங்க அப்படின்னு பெரிய பெரிய ஆட்களுக்கு பேர் வைப்பாங்க. ஆனா முன்னாடி ஒரு பெரியவருடைய பெயரை சுருக்கி கூப்பிடுறது கூட தமிழ்ல வச்சிருப்போம். ஆனா இப்போ அதுவே ஆங்கிலத்தில் வந்துட்டோம். ஆங்கிலத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் ஒரு சினிமா கலைஞன், ஒரு திரைப்பட கலைஞன் ஒரு மனிதர்களுக்கு தமிழை எப்படி சொல்லிக் கொடுத்தான்? என்னங்க எவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, எவ்வளவு பெரிய மேதைகள் இருக்காங்க, தமிழுக்குள்ளேயே புடம் போட்டு எவ்வளவு பயிற்சி எடுத்தவங்க இருக்காங்க. ஒரு நடிகனுக்கு என்னங்க சொல்லிக் கொடுக்க முடியும்? என்ன நடிகன் அவ்வளவு பெரிய ஆளா? என்ன நடிச்சு நம்ம எத்தனையோ நடிகர்களை பார்த்துருக்கோம், இன்னைக்கு எவ்வளவு பேரை பார்த்துருக்கோம். திடீர்னுங்கிறாங்க தேர்தலில் நிற்கிறேன்றாங்க, நமக்கும் புரிய மாட்டேங்குது. அப்போ ஏன் சிவாஜி அப்படி என்ன பெரிய? நான் இதெல்லாம் சொல்லப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். திடீர்னு வர்றாங்க, திடீர்னு போறாங்க. அப்ப சினிமாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெரிய சக்தி இருக்குல்ல. சார் உட்கார்ந்துருக்கார், ஆழ நீள எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட துறை, ஒரு துறையை எப்படி சரியா பயன்படுத்த முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைத்துறையில சரியா பயன்படுத்தினவங்க 3 பேர். 3, 1, 4, 5 பேர் கூட சொல்லலாம், 6 பேர் கூட சொல்லலாம். இந்த 6 பேர் தான். யார் வேணாலும் சொல்லலாம். அந்த 6 பேர் யாருன்னு உங்க சாய்ஸ்க்கு விடுறேன். யார் அந்த 6 பேர்? மொத்தமா சொல்லப்படாது, ஜனகணமன கதி கிடையாது. எம்ஜிஆர், மனோரமா, சிறப்பு, அதுவும் சரி, எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். சரி வேணாம், எனக்கு நேரம் பத்தாது, நானே சொல்லிடுறேன். ஒன்று பேரறிஞர் அண்ணா, சரிம்மா, ஏன்னா தலைப்பு தான். ஒன்று பேரறிஞர் அண்ணா, இன்னொன்று கலைஞர் கருணாநிதி, இன்னொன்று எம்ஜி ராமச்சந்திரன், இன்னொன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இன்னொருத்தர் கவியரசர் கண்ணதாசன், இன்னொருத்தர் இசைஞானி இளையராஜா. இந்த 6 பேர். இந்த 6 பேர் தான் ஒரு திரைத்துறையை எப்படி மக்களுக்கானது சொல்றது அப்படின்னு சரியா மாத்தினவங்க. இன்னொருத்தரை சேர்த்துக்கலாம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நீ எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்க. இப்ப யாரு சொன்னாப்ப வாலியை சேர்த்துக்க, இப்ப கவிஞர் இருக்காரு கவிப்பேரசு வைரமுத்து, அவரை சேர்த்துக்க, யாரை வேணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க யாரை வேணாலும் சேர்த்துக்குங்க. ஆனா இந்த துறை சார்ந்து மக்களுக்கு என்ன சொல்ல முடியும்? எந்த ஒரு துறையும், எந்த ஒரு துறையா இருந்தாலும்
யார் சொன்னாங்களே ஏற்கனவே, யார் மக்கள் தலைவர்களா இருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் மக்களுக்காக யோசிக்கிறாங்களோ அவங்க தான் மக்கள் தலைவர்கள். வேற யார் தனியாலாம் வர்றது கிடையாது. அப்போ அந்த வகையில் சினிமா, இதுக்கு முன்னாடி சினிமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி தமிழ் எப்படிப்பட்ட மொழி யோசிப்பார். நம்ம எப்படி பேர் வைக்கிறோம்? தமிழ் செல்வன், தமிழரசன், தமிழ்மணி. இங்க யாராவது ஒரு பேர் அப்படி கூட உட்கார்ந்து இருக்கலாம். சரி, மகிழ்ச்சிமா இருக்கலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்னன்னா பேர்லயே நம்ம மொழியை வச்சிருப்போம். இதே யோசிச்சு பாருங்க, மலையாள ராஜா இருக்காது, கன்னட குமாரு இருக்காது, ஹிந்தி கபூர் கேள்விப்பட்டிருக்கமா? இருக்கவே இருக்காது. நம்ம தான் நெஞ்சில தமிழ் இருந்தா கூட பேர்ல தமிழ் இருக்கிறா போடா அப்படின்ட்டு போகக்கூடியது நம்ம தான். ஆனா இந்த மொழியை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பேர் காப்பாத்திருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷமா தமிழை எவ்வளவு பேர் அடிச்சிருக்காங்க தெரியுமா? வர்றவன் போறவங்களாம் அடிச்சிருக்கான். வடிவேல் சொல்றது மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்டாங்கிறது மாதிரி இந்த மொழிக்கு என்ன சிறப்புன்னா, நீங்க எவ்வளவு பேர் வந்து அடிச்சாலும் இந்த மொழி திரும்ப எழுந்திருச்சு நிற்கும். இதுக்கு இன்னும் கூட சொல்லலாம், தலையாட்டி பொம்மை மாதிரி நீங்க சாட்சி விடுவீங்க, சாட்சி விடுற மாதிரி இருக்கும், மறுபடியும் இந்த மொழி வந்து நிற்கும். இந்த பக்கம் சாட்சி விடுவீங்க, எத்தனை மொழி வந்திருக்கு? அத்தனை மொழியும் கலந்து இருக்கும், அத்தனை மொழியும் கலந்து இருக்கும். ஆனா தமிழ் மொழியை எவன் வந்தானோ அவனும் தமிழை எடுத்துக்கிட்டு போவான். உலகத்துல பல மொழிகள்ல தமிழ் மொழி இருக்கு. குறிப்பா பார்கெயின் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா? பார்கெயின், பார்கெயின். பார்கெயின்ங்கிறது என்ன மொழி அப்படின்னா, 2 மொழி கலந்தது. அது ஆங்கிலம் கிடையாது, ஹீப்ருவும் தமிழும் கலந்தது பார்கெயின். இது எங்க வந்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னா, படகுக்கு பக்கத்தில் போயிட்டு தமிழ்நாட்டில் இருந்து அந்த காலகட்டத்தில் ஏற்றுமதியை கொண்டு போறாங்க. ஏற்றுமதி கொண்டு போய் இறக்குற இடத்துல எப்பவுமே வியாபாரம் நடக்கிற இடத்துல தரகு இருக்கும். அந்த தரகு பேசுறவங்க, கடல் வணிகம் நடக்குது, தமிழ்நாட்டிலிருந்து பொருட்கள் போகுது, போய் அங்க போய் இறங்குறப்ப பக்கத்தில் ஒருத்தன் உட்கார்ந்து விலை பேசுறான். விலை பேசி தனக்கான பணத்தை ஒதுக்குறான். அப்படி ஒதுக்குறதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா படகு கெயின். படகு பக்கத்தில், படகுங்கிறது தமிழ் சொல், கெயின்ங்கிறது ஹீப்ரு சொல். இப்போ இங்கிலீஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 2 மொழியை சேர்த்து ஒரு புது மொழி உருவாக்குறான், அதுக்கு பேர் ஆங்கிலம் அப்படிங்கிறான். படகுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பேசி தன்னுடைய கமிஷன் தொகையை எடுத்துக்கிறதுக்கு பேரு படகு கெயின் அப்படி இருந்துச்சு. பின்னாடி இப்ப அதுக்கு பேரு பார் கெயின் அப்படின்னு மாறிடுச்சு. இப்ப எங்கேருந்து வந்தது? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் பரப்ப இங்க வந்தாங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழை எடுத்துக்கிட்டு அங்கேயும் போயிருக்காங்க. இப்படி மொழி எப்படிப்பட்ட மொழி அப்படின்னா, கடன் கொடுத்து கடன் வாங்கக்கூடிய மொழி. ஆனா ஒருபோதும் இந்த தமிழ் மொழியை அசைச்சு பார்க்கலாம். அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து தூக்கி நிப்பாட்டுவாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி சினிமா எப்படி தமிழ் பேசுனது இருக்குன்னு எத்தனை பேர் எப்படி தமிழ் பேச, எத்தனை பேர் 1950க்கு முன்னாடி உள்ள சினிமா பார்த்தவங்க? அதுல வந்து கொஞ்சம் தமிழ் இருக்கும், கொஞ்சம் தமிழ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அங்கதான் உருவானது. அதுக்கு பேரு மணிப்புரவாள நடை அப்படின்னு பேர். அப்பவும் பெரிய அளவுக்கு வசனங்கள் இருக்காது. இப்ப அப்பா கிட்ட அம்மா கிட்ட இப்ப பையன் என்ன சொல்றான்? அம்மா சேர்முடு அப்படிம்பா சினிமாவில், அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. அம்மா ஒண்ணுமே சொல்லாது. சரியான நேரத்துக்கு வந்தா சரியா சாப்பாடு போட்டு வைக்கும், இல்லைன்னா டக்குன்னு ஒரு தட்டத்துக்கு போட்டு உடைச்சு சாப்பிட்டு போ அப்படிங்கும். இவ்வளவுதான் இப்போ வரக்கூடிய காட்சி. நீங்க முன்னாடி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1950க்கு முன்னாடி அம்மா சாப்பாடு கேட்கணும், இவன் வருவான். உள்ள வரும்போது மாதாவே எனக்கு அன்னம் பாலிக்கலாமோ, மாதாவே ஒரு தடவை தான் பாடுறான் அப்படின்னா 9 தடவை பாடுவான். மாதாவே ஆலாபனை வேற. இவன் மாதாவேன்னு சொல்றதுக்குள்ள நீங்க ஒரு முறை வந்து அலங்காநல்லூருக்குள்ள அப்படியே தேனி பக்கமே போயிட்டு வந்துடலாம். இதுக்கு பிறகு அந்தம்மா சரி தட்டை கழுவிட்டு சாப்பாடு போடும் அப்படின்னா உண்மைதானே சார்? சரி, அந்தம்மா அதுக்கு தனியா பாட ஆரம்பிக்கும். புத்திரனே உனக்கு, புத்திரன்னா என்னன்னு தெரியுதா? சன்னு. புத்திரனே உனக்கு அன்னம் பாலிக்க லானே. இதுக்குள்ள 3 வேளை சாப்பாடு முடிச்சிருவோம் நம்ம. ஆனா அப்படி தமிழ் மொழி இருந்த ஒரு சினிமாவுக்குள்ள தமிழ்நடை இருந்த காலகட்டத்தில் தான் 2 பேர் கிளம்பி வர்றாங்க.
அதுக்கு முன்னாடி இளங்கோவன் ஒரு வசனகர்த்தா இருந்தார். பெரியவங்களுக்குலாம் தெரியும், சினிமாக்காரங்களுக்கு தெரியும். இளங்கோவன் ஒரு வசனகர்த்தா, தூய தமிழ்ல எழுதுறவர். தூய தமிழ்ல எழுதக்கூடிய இளங்கோவனை இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாக்காரங்களுக்கே தெரியாது. ஆனா பேரறிஞர் அண்ணா வந்தார். சினிமாவில் அண்ணாவுக்கு குரு கலைஞர் கருணாநிதி, அரசியல்ல இவருக்கு அவர் குரு. ரெண்டு பேரை சொல்ல முடியும். யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா, நீங்க பட்டிமன்றமே நடந்துச்சு ஒரு காலகட்டத்தில். என்னுடைய எழுத்தால் உனக்கு பெருமையா, அல்லது நான் உன்னுடைய எழுத்தை உச்சரித்ததால் தமிழுக்கு பெருமையா அப்படின்னு ஒரு போட்டி. யாருன்னா கலைஞருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும். ஏன்னா இந்த ரெண்டு பேரும் தான். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டிஆர் மகாலிங்க கேள்விப்பட்டீங்களா? இசையமைப்பாளர். சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்றும் இருந்துட்டு போகட்டும். இப்போ அவர் நீங்கள் ஒன்றும் இல்லை, நாளைக்கு இப்போ இந்த பாட்டை கேட்டு பாருங்க, அவர் பாடியிருப்பார். இப்போ சங்கம், தமிழ் சங்கம் அப்படி தானே இருக்கும். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அப்படி பாடியிருப்பாருன்னா தமிழ் சங்கம்பர். ஒரு பாட்டுக்கு நல்லா உற்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கோ. போதும், நீ ஆடுவேன்னு தெரியும். நான் அதுக்கு தானே இவ்வளவு நேரம் பாடாம இருக்கேன். நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் அப்படிம்பார். இப்ப எங்க தமிழ் நிறைவா பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, கலைஞர் தமிழ்ல வசனம் எழுத ஆரம்பிச்சார். அந்த வசனத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேச ஆரம்பிச்சார். அப்படி பேச ஆரம்பிக்கிறப்பதான், ஓ இதுதான் தமிழா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இதுக்குள்ள பெரிய போட்டியே வந்துச்சு. எம்ஜிஆருக்கு என்ன அப்படின்னா, கலைஞர் மட்டும் இவ்வளவு நீண்ட வசனம் எழுதி கொடுக்கிறாரு, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா எழுதி கொடுக்கிறாரு அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு முறை இல்லை பல முறை சொல்லியிருக்காரு. நீங்க மலைக்கள்ளன்னு ஒரு படம் பார்த்தீங்களா அப்படின்னு தெரியல. கலைஞருடைய வசனத்துக்கு பெரிய உதாரணத்துக்கு மலைக்கள்ளன்னு ஒரு படம், நீங்க வாய்ப்பு இருந்தா பாருங்க. இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க யோசிக்க வேண்டாம். இப்ப தம்பி எடுத்துக்கங்களேன், யாராவது ஒருத்தர் ஒரு பொண்ணை விரும்புறீங்க. கிராமத்திலாம் விரும்புறோம்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா லவ் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஒரு பொண்ணை விரும்பினா என்ன செய்வான்? நம்ம ஆளு பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரியே போவான். அப்பதான் பொம்பளை பிள்ளைங்க பில்டப் பண்ணும். ஏன்னா பொதுவா சொல்றப்பா, இப்ப கை தட்டுனா வேற ஏதோ ஓடுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பொண்ணு ஒரு இயல்பு. ஏன்னா தமிழ் சமூகத்துல காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு. ஒரு பொண்ணை விரும்பினா என்ன போய் சொல்ல, இப்போதைக்கு போய் பாருங்க சினிமாவில், ஐ லவ் யூ அப்படின்பா. கொஞ்சம் இன்னொருத்தர் சொன்னார் இழுத்தக்க செய்யா அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி 143 அப்படின்னாங்க. இப்போ நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கப்ப அதெல்லாம் சொல்லுவாங்க, 143 இழுத்தக்க செய்யா அப்படின்னு. ஆனால் ஒரு காட்சி கலைஞர் எழுதியிருக்கார். எம்ஜிஆர் உள்ள வர்றார். படம் நாளைக்கு இல்லை, இதுக்காக நீங்கள் கிளாஸை விட்டு பார்த்துடாதீங்க. இப்போ அது நேரம் இருக்கப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் காட்சி வர்றது. எம்ஜிஆர் உள்ள வர்றார், மலைக்கள்ளன். உள்ளுக்குள்ள பானுமதி இருக்காங்க. பானுமதி இருக்கிறப்ப இவர் லவ் பண்றாருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும். இவர் அதுக்கு தான் வர்றாரு, மாடி ஏறி குதிச்சு. ஏன்னா மலைக்கல்லன் காலத்தில் செல்போன் கிடையாது. இருந்தா அவர் வீடியோ கால் பேசியிருப்பார். ராத்திரி நேரத்தை பார்த்தா பல இடங்கள்ல இருட்டுக்குள்ள டார்ச் லைட் இருக்கு, அதை விட்டுருங்க. இப்ப உள்ள வரும்போது இப்ப என்ன கேட்கலாம்? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படி சொல்லலாம்ல. எந்த இடத்துல எம்ஜிஆர் சொல்ல மாட்டாருங்க. ஆனா கலைஞருடைய வசனம் எனக்கு பெரிய அளப்பரியது. ஒரு விஷயத்தை எளிய மக்களுக்கு இன்னைக்கு யோசிக்காதீங்க. 1950களில் மக்கள் எந்த அளவுக்கு படிச்சிருந்தாங்க, மொழியில வளம் எந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியும், அதெல்லாம் உள்வாங்கி எழுதுறாங்க. உள்ளுக்குள்ள வர்றாரு, அந்த அம்மா கேட்கிறாங்க, பானுமதி கேட்கிறாங்க, எங்கு வந்தீர் அப்படிம்பா. எங்கு வந்தீர் அப்படிங்கையில் எம்ஜிஆர் கலைஞர் வசனம் வச்சிருப்பாரு, நல்ல வேலை ஏன் வந்தாய் என்று கேட்கவில்லை. அப்படி கேட்டிருந்தால் சந்தேகத்துக்கு அறிகுறி. எப்படி வந்தீர்கள் என்றுதான் கேட்டாய், அது சம்மதத்துக்கு அறிகுறி. எப்படி காதல்னு இவரும் சொல்லல, அந்த அம்மாவும் சொல்லல, சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு ஒண்ணு. என்ன பேசுகிறீர்கள் அப்படிம்பார். நம்மளா இருந்தா பட்டுன்னு சொல்லுவான், லவ் பண்றேன் அப்படிம்பா. ஆனா கலைஞர் அப்படி சொல்லல. கலைஞர் அடுத்து சொல்ல வச்சிருப்பாரு. எம்ஜிஆர் பேசுவாரு, என்ன பேசுகிறீர்கள்? அந்த அம்மா கேட்கும் போது தமிழ் அப்படிம்பாரு. வேற இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஏன் தமிழ்னு முதல்ல சொன்னார்? எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன் தமிழ்னு முதல்ல சொன்னார் அப்படின்னா, இதுவரைக்கும் திரைத்துறையில மணிப்பிரவாள நடை தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தமிழை நான் கொண்டு வந்திருக்கேன், அதனால இன்னைக்கு சினிமா தமிழ் பேசுது அப்படிம்பாரு. அப்படிங்கல அதோட விட மாட்டாங்க அந்த அம்மா. ஏன்னா பிடிக்கலன்னா உடனே விரட்டி விட்டுருவாங்க.
பிடிச்சிருச்சுன்னு சொல்லாம கொஞ்சம் அவனை வம்புழுது பார்ப்போமே அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி கட்டையை போட்டு அது பேசுறது. இப்போ இந்த அம்மா அடுத்து பேச்சு கொடுப்பாங்க. அது சரி, புரிகிறது, என்ன பேசுகிறீர்கள் அப்படிங்க. அடுத்து திருக்குறள் அப்படிம்பார். திருக்குறள் என்று அடுத்து திருக்குறளில் அறம் பொருள் இன்பத்தில் இன்பத்தை பற்றி பேசுகிறேன். எவ்வளவு தூரம் சுத்தி வந்து இங்க இருந்து அங்க போய் அறம் பொருள் இன்பத்தில் இன்பத்தை பற்றி பேசுகிறேன் அப்படிம்பார். அடுத்த வார்த்தை மலரை தேடி வரும் வண்டு தோட்டக்காரனிடம் சொல்லிவிட்டா வரும். இது முழுக்க என்னங்க? ஏன் வந்து சொல்லணும்? ஒரு டென்ட் கொட்டகையில் படிக்காம வெறும் பழைய வேட்டி மட்டும் மேல ஒரு துண்டோட போட்டுக்கிட்டு மணல்ல ஒருத்தன் உட்கார்ந்துருந்தானே 1950களில். அப்படி 50களில் உட்கார்ந்துருந்த ஒருத்தனுக்கு முன்னாடி எதை அறிமுகப்படுத்துறார் கலைஞர்? முதல்ல நான் தமிழ்ல பேசுறேன்னு அறிமுகப்படுத்துறார். இன்னொன்னு நான் திருக்குறள் அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்துறார். இன்னொன்னு திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3 இருக்கு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறார். இதை மட்டும் அறிமுகப்படுத்தல. காதல்னா என்னடா? காதல்னா ஆசிட் ஊத்துறது இல்ல. காதல்னா குறிப்பாக உணர்த்துவது. அந்த படத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரத்தை 1950களில் ஒரு பெண் பேசுவாள் அப்படிங்கிறத குறியீடா வச்சிருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையான இடம் அது. ஒரு திரைத்துறை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் உருவான இடம். அப்படிப்பட்ட இடத்துல ஏன் சிவாஜியை பத்தி பேசணும்? ஒரு சில பேர் கேட்கலாம், நீ என்ன சிவாஜிக்குள்ளே வரல அதானே? நான் வெறுமனே சிவாஜின்னு பேசிட்டா நீங்க ஏதோ பேசினேன் அப்படின்னு போயிருவீங்க. அப்ப நடிகர் சிவாஜி கணேசன் எங்க உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னா, முதலா தமிழை 100% சரியா உச்சரிக்கிறது. வேற மனப்பாடம் நம்மளும் சொல்லுவோம்ல, இந்தியாவின் தாய்நாடு இந்தியாவின் தாய்நாடு சரியா உச்சரிச்சிருவோம். ஆனா வெறுமனே உச்சரிக்கிறது மட்டும் தமிழா? இல்ல, அதுக்குள்ள எண்வகை மெய்ப்பாடு அப்படிம்பாங்க. இந்த எண்வகை மெய்ப்பாட ரொம்ப சரியா உச்சரிக்கிறது, அதுதான் தமிழ். கலைஞன் எப்படி உருவாகிறான் அப்படின்னா, அப்பத்தான் நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னா, நடிகர் சிவாஜி கணேசன் முதல் படம் யோசிக்கவே இல்லை. ஒரு மனிதன் ஒரு முதல் சினிமாவுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இன்னைக்கு நடிச்சிருக்காங்க. விஜய் நடிச்சிருக்காரு, அஜித் நடிச்சிருக்காரு, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஆனா முதல் படத்திலேயே சதம் அடிச்ச ஒரு கலைஞன் அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அதுக்கு இன்னொரு காரணம் கலைஞருடைய வசனம். இந்த 2 பேருடைய கூட்டணி அப்பத்தான் என்ன முடிவாகுது அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்தா தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவை ஒருத்தன் ஒரு 10 முறை பார்த்துட்டான் அப்படின்னா அவன் தமிழ் கத்துக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சது இந்த கூட்டணி. நீங்க இன்னொன்னு, முதல் வசனமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் காட்சி அப்படித்தான். அவர் தூங்கிட்டு இருப்பார் பூங்காவில் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ஒருத்தன் தட்டி எழுப்புவான். தட்டி எழுப்பிட்டு என்ன முழிக்கிற அப்படின்பா. அதுக்கு வசன கலைஞர் வச்சிருப்பாரு, தூங்கிட்டு இருக்கிற தட்டி எழுப்பி என்னடா கேட்டா முழிக்கத்தான் செய்வான் அப்படிம்பார். ஒரு ஏற்றம் இறக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேனே. சரஸ்வதி சபதம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். சரஸ்வதி சபதம்னா ஒன்றும் இல்லை, கல்வியா செல்வமா வீரமா, அதை வந்து ஒரு ஆன்மீக வடிவத்தில் ஒரு புராண வடிவத்தில் கொடுத்த ஒரு திரைப்படம். இந்த படத்துக்குள்ள ஒரு காட்சி வச்சிருக்காங்க. ஒரு காட்சியில் இவர் புலவராக இருப்பார். இவருக்கு நான் தமிழ் மேலே கர்வம் இருக்கும். இன்னும் ஒரு அம்மா அரசியாக இருப்பாங்க கேர் வச்சு, அவங்களுக்கு அது மேலே கர்வம் இருக்கும். வீரனாக இருப்பார் ஜெமினி, அவருக்கு அதில் கர்வம் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, முதல் நாள் யானையை விட்டு இவரை மிதிக்க விடணும். அரசி சொல்றதை கேட்கலன்னா என்ன செய்வோம்? விட்டு மிதிக்க விடணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. விட்டு மிதிக்க விடணும் அப்படின்னா அவர் படுத்திருக்காரு, யானையை மிதிக்க விடணும். ஒரிஜினலாக யானைக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. எப்படின்னா கட்டி போட்டு ஒரு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒருவேளை பாருங்க, கட்டி போட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. டம்மியை வச்சு பயிற்சி கொடுக்குறாங்க. யானைக்கு தெரியாது. இப்போ நம்ம பார்த்தோம்ல திருச்செந்தூரில், நமக்கு தான் செல்ஃபின்லாம் ஒன்று தெரியும். யானை எங்கேயாவது செல்போன் பயன்படுத்துதா? இவன் அறிவோடையே எல்லாத்தையும் பொருத்தி பார்த்துக்கிறது. மனுஷனுக்குள்ள பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, இவன் அறிவோடையே எல்லாத்தையும் பொருத்தி பார்த்துக்கிறது. இவன் யானைக்கு செல்ஃபி எடுக்கையிலோட கோபம் வரல. அதுக்கு அவன் தந்தத்தில் ஒரு இது துதிக்கையில் ஒரு தட்டியிருக்கான்.
தட்டுறப்பதான் அது கோவம் வந்திருக்கு யானைக்கு. அப்பத்தான் அதுக்கு என்ன சந்தேகம்னா, நம்மளே தட்டுறானே, ஒருவேளை பாகனை அடிச்சிருவானோங்கிற கணக்கில் தான் யானை அவன் அடிக்குது. இப்போ அறிவாளி யானையா நம்மளா? நம்ம விட மிருகங்கள் ரொம்ப நேர்மையானது. மனிதர்களை விட மிருகங்கள் ரொம்ப நேர்மையானது. இங்கே குறிப்பாக சத்தியமங்கலத்தில் ஒரு செய்தி, சத்தியமங்கலத்தில், ஈரோடு சத்தியமங்கலத்தில் எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னு தெரியல, மொத்த யானைகள் ஒரு சேர்ந்து ஒரு வாழை கூட்டத்தையே வாழைத்தோப்பை ஒரு வாழைத்தோப்பையே ஒரே ஒரு தார் மட்டும் அப்படியே இருக்கு. போய் எல்லாரும் பார்க்குறாங்க, ஆச்சரியம், என்னடா மொத்தமாக வாழை இவ்வளவு 1000 மரம் இருக்கு, எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சு, ஒரு மரம் மட்டும் அப்படியே இருக்கு, விட்டுட்டு போயிருக்கு. அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த வாழைத்தாருக்குள்ள கண் திறக்காத 3 அணில் குட்டி இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, ஒரு சின்ன அணில் குட்டிக்காக ஒரு வாழை மரத்தை விட்டுட்டு போன யானை பெருசா, இல்ல அடுத்த மதத்துக்காரன் சூலாயுதத்தில் குத்துறானே அவன் பெருசா? இதுல யாருக்கு அறிவு? சரி விட்டுருங்க, இது உள்ள போனா போயிட்டு இருக்கும். இப்ப பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி கொடுத்தா சொல்றாங்க, வேணாம் இன்னைக்கு ஷூட்டிங் வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, யானை இன்னும் பழகல, டம்மியை மிதிக்குது. ஒருவேளை இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, யானைக்கு அதுவும் சங்கிலி வேற கட்டி, அது டம்மி சங்கிலி தான், என்ன ஆகுங்கிறாங்க. ஆனா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்றாரு, பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிறார். என்ன ஆச்சரியம், யானை இன்னைக்கு மாதிரி கிராபிக்ஸ் யானை கிடையாது, ஒரிஜினல் யானை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மால் பல பேர் சொல்லுவோம், முதல்ல எல்லாம் அப்படி பொழப்பான், ஆனா அது ஒரிஜினல் யானை சொல்றாங்க. எவ்வளவோ சொல்றாங்க. இல்ல பரவாயில்லன்ட்டு அந்த படத்துடைய இயக்குனர் ஏபி நாகராஜன், அவர் ஏற்கனவே பல கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, சிவாஜியை காப்பாத்து, சிவாஜியை காப்பாத்து, சிவாஜியை காப்பாத்துன்ட்டு. அவருக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, ஷூட்டிங்கே வேணான்றாரு. இல்லை இருந்தாலும் இவர் பரவாயில்லன்றார். அந்த வசனத்தை நீங்க போட்டு பாருங்க, அதை கட்டி போட்டிருப்பாங்க. இவர் வசனம் பேசுவாரு, நில் அப்படிம்பார். முதல் நாள் வரைக்கும், அன்னைக்கு காலையில வரைக்கும் அந்த பயிற்சியில் டம்மியை மிதிச்ச யானை நில் அப்படிங்கிறது எங்க வர்ற வரைக்கும் சொல்றாரு, காலை தூக்கி நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு அந்த யானை. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஷூட்டிங் அது ஒண்ணு அது போடான்ட்டு போயிடுவோம். நில் அப்படின்ன உடனே அந்த யானை அப்படியே நிக்குது. ஏபி நாகராஜனுக்கு கண்ணீர். என்ன கண்ணீர்னா, அப்பா ஒரு உசுரை காப்பாத்திட்டோம்டா, இல்லைன்னா கொலைப்பழி நம்ம மேல விழுந்துடும் அப்படின்னு ஏபி நாகராஜனுக்கு அது ஒரு பக்கம் கண்ணீர். இன்னொரு பக்கம் அந்த யானை கட்டுப்பட்டுருச்சு. யானை எது கட்டுப்பிடிச்சுங்க? யானை எது கட்டுப்பிடிச்சு? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசின அந்த தமிழுக்கு கட்டுப்பட்டுச்சு. பாகனுக்கு கட்டுப்படுறது வேற. நம்மளா இருந்தா 4 மிதி மிதிச்சுட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். அன்னைக்கு தலைப்பு செய்து நம்ம அவ்வளவுதான். ஆனா ஒரு நடிகன் இதுவரைக்கும் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, அவருக்கு என்னைக்கோ பத்மபூஷன் கொடுத்துருக்கணும், அவருக்கு என்னைக்கோ பத்மஸ்ரீ கொடுத்துருக்கணும். இது அவரை பத்தி பேசினா 10 மணி நேரம் பேசலாம். எவ்வளவோ இன்னைக்கு நம்ம எளிமையான ஒரு தமிழ்ல அதாவது அது மட்டும் கிடையாதுங்க. திருவிளையாடல் ஒரு திரைப்படம், திருவிளையாடல் பார்க்காதவங்க கிடையாது. நீங்க திருவிளையாடல் புராணத்தை எடுத்து அதுக்குள்ள ஒரு 4 சப்ஜெக்டை எடுத்து அதை பரமா பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஹேமநாத பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் வருவார். ஒரு நாள் போதுமா பாடமாட்டேன், அந்த பாட்டு வரும் இல்லையா, அவர் பேரு ஹேமநாத பாகவதர் திருவிளையாடல்ல. ஆனா திருவிளையாடல் புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும், அது ஹேமநாத பாகவதர் கிடையாது, ஏமநாதன் எழுதியிருப்பார். ஏன் ஏபி நாகராஜன் ஹேமநாத பாகவதர்னு திட்டமிட்டே வச்சார்? ஏன் ஏபி நாகராஜன் திட்டமிட்டு வச்சார் தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு தான் வித்தை மேல கடவுளை தாண்டி இருமாப்பு இருக்காதரா, ஆனா வடக்கே உள்ளவனுக்கு இருக்கும். ஏமநாதன்னா தமிழ் படித்திட்டேன் இல்ல, அதை ஹேமநாத பாகவதர் அப்படின்னு வச்சிருப்பார். ஒரு மொழியை எப்படி உள்வாங்கிறது அப்படிங்கிறது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விறகு வெட்டியா வருவார் சிவபெருமானா வரும்போது அந்த தோற்றம் வேற, தாட்சாயணி அப்படிம்பார் அவர். இப்ப அப்ப டிடிஎஸ் கிடையாது இல்லையா, டால்பி சிஸ்டம் கிடையாது. தாட்சாயணி அப்படின்னா நமக்கெல்லாம் சவுட்ல அறையிறது மாதிரி இருக்கும். யாரு மனைவியை கேட்பார் தாட்சாயணின்னு. அந்த குரல் எங்க? விறகு வெட்டியா வருவார். விறகு வெட்டியா வந்து அந்த ஹேமநாத பாகவதர் உள்ள படுத்திருப்பாரு.
அதுக்கு பேரெல்லாம் வச்சிருப்பாரு. சுருட்டி, செஞ்சுருட்டி, நாட்டை, இதெல்லாம் என்ன காம்போதி, இதெல்லாம் ராகத்துடைய பேர். அவங்களும் ஒவ்வொருத்தன் குடுமி போட்டிருப்பான், ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி இருப்பான். இதுக்குள்ள வெளியில படுத்திருப்பார். அந்த படுத்திருக்க அந்த காட்சியை நீங்க கவனிச்சு பாருங்க. இதுக்கு அதுக்கு தொடர்பே இருக்காது. உண்மையிலேயே ஒரு விறகு வெட்டி அந்த காலத்தில் இருந்தா எப்படி இருப்பான், அந்த காட்சியோட இருப்பாரு. இருக்கும்போது அப்படியே அந்த கொசு கடிக்கிறதோ, அந்த டிஎம்எஸ் வேற, கொசு கடிக்கிற அந்த இடத்துக்கு தன்னை மாத்துற இடம் இருக்குல்ல, கொஞ்சம் 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 கொஞ்சமா மாத்துவார். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஒரு சிவபெருமானை நம்ம எங்க பார்த்திருப்போம், உண்மையான சிவபெருமானா காட்டுவார். அது எதுல காட்டணும் அப்படின்னா, கிரீடம் இல்லை, திரிசூலம் கிடையாது, பக்கத்தில் பார்வதி கிடையாது, முருகன் கிடையாது, வள்ளி கிடையாது, வேட்டி கட்டி இருக்கிறது ஒரு வேட்டி, ஒரு துண்டு. இந்த துண்டோட நீங்க சிவபெருமானா அவரை பார்க்கணும். அந்த காட்சியை யோசிச்சு பாருங்க. அப்படியே அந்த மாறிட்டு நீங்க ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த சேட்டையை இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் சிவாஜியை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. உள்ள ஹேமநாத பாகவதர் படுத்திருக்க ஆளுக்கு எனக்கு சொன்னல, எனக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் அடைச்சிச்சுன்னு, அவருக்கு அடைக்கும். அடைச்சு அந்த ஆள் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவர் இந்த கண்ணால ஒரு நக்கல் அடிப்பாரு. யோசிச்சு பாருங்க, வாயால நக்கல் அடிப்பங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் கண்ணை உருட்டி நக்கல் அடிச்ச ஒரே ஆள்னா ஒரு ஆள் தான். கண்ணை உருட்டி ஒரு நக்கல் அடிப்பார். நக்கல் அடிச்சுட்டு மறுபடியும் பாட்டுக்குள்ள போயிருப்பார். இந்த பாட்டுக்குள்ள நீங்க எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதாவது ஒரு மொழியை உள்வாங்கிறதுல தாம் பேசுறது மட்டும் இல்லை. இப்ப இன்னொருத்தர் பாடி இருக்கார் இல்லையா, இன்னொருத்தர் பாடி இருந்தா கூட அவருடைய பாடலை உள்வாங்கிறது இருக்கு இல்லையா, உள்வாங்கி அதுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு உச்சரிப்பு. அந்த உச்சரிப்பை ரொம்ப தெளிவா சொன்னவர். இன்னும் சொல்ல போனா, அவர் படிச்சது ஒன்றும் பெருசா ஒன்றும் படிக்கல. ஆனா அவர் ஏன் நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறாங்க? ஏன் யோசிச்சு பாருங்களேன். கண்ணதாசன் தான் சொல்லுவாரு ஒரு பாட்டு, இந்த பாட்டை மட்டும் பாடிக்கிறேன். அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள், பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன், காடுகள் மலைகள் தேவன் கலைகள் சிந்தாழம் பூவில் என் மீது மோதுதம்மா, புவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம். இதனா நான் முதல்ல பாடியிருந்தா செஷன் போயிடும், அதுக்காக தான் பாடலை. இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்போ பல்கலைக்கழகம் ஒரு பட்டம் யாரு கொடுப்பாங்க, பல்கலைக்கழகம் கொடுக்கும். பட்டம் யார் வாங்காங்க, அங்க படிச்சவங்க வாங்குவாங்க. ஆனா கண்ணதாசன் தான் சொல்லுவாரு, பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன், கடவுளை பார்த்து சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன கடவுளோட நான் பெரிய ஆள்றா, கடவுளுக்கு நான் பட்டம் கொடுக்குறேன். இது எவ்வளவு பெரிய திமிரு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பேர் கவிதை திமிரு அப்படின்னு பேர். ஆனா படிக்காத ஒரு மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கு நடிப்புனா இதுதான் இலக்கணம் அப்படின்னு இருக்காரு. நடிப்புனா இலக்கணம் அப்படின்னா, ஆனா அவர் ஒரு கவிஞர்களை பெரியவர்களை மதிச்ச பாங்குக்கு சொல்லுவாங்க. கவிமணி தேசிய நாயம்பிள்ளை அவர் 54 இறந்து போயிட்டார். 1952 இவருடைய இந்த சினிமா வருது, முதல் படம் நடிக்கிறார் பராசக்தி. நடிச்சு முடிச்ச பிறகு சின்ன அண்ணாமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பொதுவான அண்ணாமலையை சொல்லலை, சின்ன அவர் அறிவாளி, சின்ன அண்ணாமலைன்னு பேரு, சுதந்திர போராட்ட தியாகி. உண்மையிலுமா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவர் தான் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு ரசிகர் மன்றம் வச்சார். அவ்வளோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, சிறையில் இருந்தவர் சின்ன அண்ணாமலை. சின்ன அண்ணாமலையெல்லாம் இந்த நாடு மறந்தது அப்படிங்கிறது பெரிய சோகம். 1942 சுதந்திர போராட்டத்தில், இந்திய சுதந்திர போராட்டத்தில் தேவகோட்டை பகுதியிலிருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கடற்கரை வரைக்கும் பல ஊர்களில் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தில் முன்னின்று நடத்தினதில் காரைக்குடி வரைக்கும் சின்ன அண்ணாமலையுடைய பங்கு பெரிய பங்கு. சின்ன அண்ணாமலை பெரிய பங்கு. அன்னைக்கு சின்ன அண்ணாமலையை போலீஸ் தேடுது. சின்ன அண்ணாமலை காசிக்கு போயிட்டார். காசிக்கு போய் திரும்ப வந்து சிறையில் இருந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வெளியில் வந்தவர் சின்ன அண்ணாமலை. சின்ன அண்ணாமலை போன்றவங்களை தேடி படிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு.
அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகி சின்ன அண்ணாமலை எதுக்கு சிவாஜி கணேசனுக்கு ரசிகர் மன்றம் வைக்கணும்? முதல் ரசிகர் மன்றம் தமிழ் சினிமாவில் யாருக்கு வச்சாங்க தெரியுமா? பாகவதற்கு இல்ல. முறையான ரசிகர் மன்றமா வச்சது எம்.ஆர். ராதாவுக்கு. வச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன ஆச்சரியப்படுவீங்க? வச்சவர் பெரியார். ஆச்சரியமா இருக்கும்ல, அவர் சினிமாவே பிடிக்காது. அப்ப எம்.ஆர். ராதாட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எங்க முதல் ரசிகர் மன்றம் சினிமாவே பிடிக்காதுன்னு சொன்ன பெரியார் உங்களுக்கு வச்சிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அது அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னார். அவர் ஒவ்வொரு குசும்பு. அது அடுத்த இந்த சினிமா ஒரு சில பேர் மைக் அடிச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. கிட்ட போயிட்டு, சார் நீங்க முதலமைச்சர் ஆனா என்ன செய்வீங்க? யார்? எம்.ஆர். ராதா கிட்ட. அது ஏக குசும்பு. கூப்பிட்டு கேள்வி இன்னொரு தடவை கேளு. இல்ல நீங்க முதலமைச்சர் ஆனா என்ன கேள்வி, என்ன செய்வீங்க அப்படிம்பார். இந்த மாதிரி கேள்வி கேட்கறவனை பிடிச்சி தூக்குல போடுவேன். யாரையும் விட மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் இப்ப சாரு வந்து மேடைக்கு வந்துட்டாருன்னா நீங்க எப்போ முதலமைச்சர் ஆவீங்க? ஏண்டா முதலமைச்சர்னா என்ன? என்ன டிரைவர் சீட்டாது அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்ப சின்ன அண்ணாமலைக்கு வந்து முடிச்சிடுறேன். சின்ன அண்ணாமலை தான் ரசிகர் மன்றம் வைக்கிறார். ஏன் வைக்கிறார் அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஆளு தனிப்பட்ட வகையில் கண்ட மாதிரி சொத்து சேர்த்த மனிதன் கிடையாது, கூடி கும்மாளம் அடிச்ச மனுஷன் கிடையாது. வாழ்க்கையில ஒரு சுதந்திர போராட்ட தியாகியுடைய மகன், தமிழ் அப்படிங்கிற மொழியை, செம்மாந்த மொழியை எளிய மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு மனிதன் அப்படிங்கிற வகையில தான் இன்னொரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சிவாஜிக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறார். அப்படிப்பட்ட சின்ன அண்ணாமலை, நடிகர் சிவாஜி கணேசன், எல்லாரும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை பார்க்க போறாங்க. நிறைவு செய்யறேன். அப்படி பார்க்க போறப்ப அப்போ சின்ன அண்ணாமலை கவிமணி கிட்ட அறிமுகப்படுத்துறார். ஐயா இவர் தான் சிவாஜி அப்படிங்கிறாரு. நம்மளா இருந்தா என்ன செய்வான்? ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமான்னு கேட்போம். வேற என்ன கேட்போம்? சார் எங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றீங்களா அப்படின்னு கேட்போம். கவிமணி கேட்கிறார், அப்படியா என்ன பண்ணிட்டு இருக்காரு? யோசிச்சு பாருங்களேன். இப்போ சமீபத்தில் நீதியரசர் இறந்தார், வி.ஆர். கிருஷ்ணய்யர். விமானத்தில் போயிட்டு இருந்திருக்கார் மும்பைக்கு. மும்பை இவருக்கு பக்கத்தில் ஏதோ கபூர்பாங்க, எனக்கு கபூருங்கிற வார்த்தை வராது, பெரிய ஹிந்தி நடிகர். அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்திருக்காரு. வந்து அவ்வளோ பேரும் அவர்கிட்ட இப்போ செல்ஃபி, அப்போ ஆட்டோகிராஃப், அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்காங்க. இவர் கால் மேல் கால் போட்டு, இவர் பக்கத்து சீட் 2 பேருக்கும். யாரு? நீதியரசர் வி.ஆர். கிருஷ்ணய்யர். இவர் படிச்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு நட்டுக்குச்சு, யார்? அந்த நடிகருக்கு. என்னடா 50 பேர் நம்மகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறான், வந்து பேசுகிறான், நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான், கால் மேலே கால் போட்டு இங்கிலீஷ் பேப்பரை விடாமல் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு லேசாக சுரண்டி இருக்கார். திரும்பி பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு இவர் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு கோபம் அதிகமாயிருச்சு. இவர் சொல்லியிருக்காரு, ஐஎம் என்னமோ கபூர், அது வச்சுங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, பேர் ஞாபகம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. நைஸ் டு மீட் யூ அப்படின்ட்டு இவர் படிக்க ஆரம்பிச்சிட்டார். யார்? கிருஷ்ணய்யர். இவர் திரும்ப கூப்பிட்டு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தெரியல, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை நான் தான் பாலிவுட்டில் நடிகராக இருக்கேன். அப்படியா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னும் ஒரு கோவப்பட்டார். விமானத்தில் 100 பேர் மதிக்கிறான், இந்த ஆள் மட்டும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு கூப்பிட்டு, என் அட்ரஸ் வேணுமா? அவர் கேட்டார் அவன்கிட்ட. அவர் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. என் அட்ரஸ் வேணுமா? சொல்லுங்கன்னு இருக்காரு. அதை விட்டுட்டு இது மாதிரி என் பேரை போட்டு மும்பைன்னு போடுங்க வந்துடும் அப்படின்னு இருக்காரு. திரும்ப உங்கள் அட்ரஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. வி.ஆர். கிருஷ்ணய்யர் தமிழ்நாடுன்னு போடு, இந்தியான்னு போடு வந்துடும் அப்படின்னாராம். இவர் சொன்னது மும்பைன்னு போடுங்க வந்துருன்னு கேட்டிருக்காரு. வி.ஆர். கிருஷ்ணய்யர் சொல்லியிருக்காரு, வி.ஆர். கிருஷ்ணய்யர் இந்தியான்னு போடு வந்துடும் அப்படின்னாராம். உனக்கு மும்பை தாண்டா சொந்தம், எனக்கு இந்தியாவே சொந்தம்ங்கிறதா அது. அப்படித்தான் கவிமணி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கவிமணிக்கு கேட்குறப்போ சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இவர் நடிகர் அப்படின்னு. அப்படியா, மகிழ்ச்சி அப்படின்ட்டு விட்டார். கிளம்பும் போது சின்ன அண்ணாமலை ரொம்ப சங்கடப்படுறாரு. நடிகர் சிவாஜி கணேசன் அது மாதிரி அவர் சினிமாலாம் பார்த்ததில்லை, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு. ஆனால் ஒரு கலைஞன் தன்னை தகுதிப்படுத்திக்கணும்னு நினைச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படுறாரு. அப்போ நடிகர் சிவாஜி கணேசன் சொல்கிறாரு, இல்லை பெரியவங்க வளராத, நம்மளை தெரியாத அளவுக்கு நம்ம என்ன வளரலை.
பெரியவங்களுக்கு, அறிஞர்களுக்கு நம்ம யாருன்னு தெரிகிற அளவுக்கு நம்ம தரப்படுத்திக்கணும். தரப்படுத்திக்காதது என்னுடைய குறைய தவிர சினிமாவை பார்க்காதது அவருடைய தப்பு இல்லை. இன்னும் மேன்மையா நான் சினிமாவுக்குள்ள வரணும்னு நடிகர் சிவாஜி கணேசன் அதே அவருடைய திரைப்படத்தை அடுத்த மாசம் பார்த்துட்டு முழுசா அவருக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதுறாரு. என் வீட்டுக்கு வந்தீங்க, நான் அதை கவனிக்கல, அதுக்காக வருந்துறேன். உங்களுடைய திரைப்படத்தை நான் பார்த்தேன், எனக்கு முழுக்க 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 மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதினார். அப்ப ஒரு நடிகன் அப்படின்னா இந்த தமிழை வளர்க்கறதுக்கு வேற எங்கேயோ இருந்து வேண்டியது இல்லைங்க. எதுக்கு இப்போ உங்களுக்கு எதுக்கு இப்படி நடிகர் சிவாஜி கணேசனும் தமிழில் உங்களுக்கு ஒரு செஷன் கொடுத்துருக்கணும்? ஏன் அப்படின்னா தமிழ் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இந்த கேள்விக்குறியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எல்லாம் யாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டை மாற்றக்கூடிய சிற்பிகள். எதிர்காலத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. எதிர்காலத்தில் இந்த ஒன்றும் இல்லை, பல பேர் சொல்றாங்க நாடு கெட்டு போகும். ஒருபோதும் கெட்டு போகாது. உங்களை மாதிரி உள்ளவங்க இத்தனை நாள் வகுப்புல கலந்துக்கிற போது இந்த நாடு ஒருபோதும் கெடாது. இளைஞர்கள் மேல என்னைக்கு முழுசா நம்பிக்கை வைக்கிறோமோ அன்னைக்கு இந்த நாடு சிறக்கும். நீங்க எல்லாம் நாளைக்கு இந்த தமிழை கொண்டு போறதுக்கு எளிய மக்கள்கிட்ட, இந்த சமூகத்துக்குள்ள இந்த தமிழ் இன்னும் வேரோட இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் காரணமா இருப்பீங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு சினிமா துறையில இருந்து ஒரு கலைஞன், ஒரு மாபெரும் கலைஞன், தமிழை எப்படி உச்சரிக்கணும்னு கற்றுக் கொடுத்த கலைஞன், ஒரு தமிழை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன கலைஞன், அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை பத்தின ஒரு அருமையான நிகழ்வு அழைச்ச தமிழ்நாடு அரசுக்கும் நம்முடைய ஜிகேபி அவர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய அத்தனை பேருக்கும் இதுவரை கேட்ட உங்களுக்கும் நன்றிகள். நன்றி.